நம்ம கௌதம் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே பார்த்தீங்கன்னா, பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இலக்கியாவ பார்த்தீங்கன்னா, எங்க கைவிட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயம் நம்ம கௌதம்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கௌதம்க்கு மட்டும் கிடையாது. அஞ்சலிக்கும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கவே இல்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதாவது அந்த லாயர் இருக்காங்க பார்த்தீங்களா? லாயர் இருந்துகிட்டு இப்போ எஸ்எஸ்கேவோட பேச்ச கேட்டுட்டு நம்ம கௌதம்கோட இந்த கேஸ பார்த்தீங்கன்னா, வாதாடுறதுக்கு வராம பார்த்தீங்கன்னா, அங்கேயே இருந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த மாரி இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா, கடைசியில அந்த லாயரே பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல மாஸ் என்ட்ரி குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அவரு குடிக்கிற மாரி பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த ஒரு கேஸ்ல எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, அடுத்ததா நம்ம ஏசிபி மகேஷ் சாரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்க போகுது. அந்த எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, கைக்கு கிடைக்கணும் அப்படின்னா, யாருமே பார்த்தீங்கன்னா, இதில எதிர்பார்க்காத விதமா ஒரு ட்விஸ்ட் நடக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதனால நம்ம கௌதம்க்கு கிட்ட கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த சொல்றது கிடையாது. ஏன்னா, அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நல்லபடியா நடக்கும் அப்படின்றதுனால, கடைசியில கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த லாயர் மாஸ் என்ட்ரி குடுத்த உடனே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அள்ளு விட ஆரம்பிச்சுடுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி. "என்ன அஞ்சலி வரமாட்டேன்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஆனா எப்புட்றா இங்க வந்திருக்கேன்? அப்படின்ற மாரியா பார்க்குற?" அப்படின்ற மாரி சொல்லி அஞ்சலிக்கு ஒரு சரியான அதிர்ச்சிய குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இலக்கியாவ காப்பாத்தவும் முடியாம, இலக்கியாவ பார்த்தீங்கன்னா, இப்போ பெயில்லயும் எடுக்க முடியாம, எந்த ஒரு வகையிலயும் பார்த்தீங்கன்னா, அவர் லாக் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா, நல்லா குடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த லாயர் குடிக்கிற மாரியே பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா, அப்பதான் பார்த்தீங்கன்னா, இங்க கோர்ட்ல வாதாட முடியும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த லாயர் இருந்துகிட்டு ஏற்கனவே நம்ம மகேஷ் சார் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க. நான் எப்படியாச்சும் இந்த கேஸ மதியத்துக்கு மாத்தி வைக்கிற மாரி, அதாவது மதியம் தீர்ப்பு சொல்லுவாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் மாஸ் என்ட்ரி குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த லாயர் இங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம கௌதம் கிட்ட, "என்ன கௌதம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நெனச்சீங்க போல. என்ன வரவிடாம தடுக்கிறதுக்கு தான் நெறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. நான் சப்போஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றதுக்கு நான் ஏத்துக்க மாட்டேன். நான் வந்தே தான் தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா, கண்டிப்பா என்னோட குடும்பத்தில ஆளுங்கள தூக்குறதுக்கும், என்ன பார்த்தீங்கன்னா தூக்குறதுக்கும் ஆளுங்க ரெடியா இருந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா, நான் வேற வழி இல்லாம இப்படி சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்திருக்கேன். அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலிக்கு சரியான அதிர்ச்சி. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. "என்ன வக்கீல் நீங்க? நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே அப்ப சொன்னாங்க. இப்போ என்ட்ரி குடுத்துருக்கீங்களே, எதனா முக்கியமான விஷயம் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, முக்கியமான விஷயம் தான். உன்ன ஜெயிலுக்கு அனுப்ப போற விஷயம் தான்." அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவங்களுக்கு அஞ்சலிக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்போ அஞ்சலி வசமா மாட்டிக்கிட்டா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்ற சிச்சுவேஷன் அவளுக்கு நல்லாவே புரியுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்போ அ அந்த இவங்க லாயர் இருந்துகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அஞ்சலி மேல இருக்கிற எல்லா குற்றச்சாட்டையும் வைக்கிறது மட்டும் இல்லாம, அஞ்சலிய செக் பண்ணியே தான் தீரணும் அப்படின்ற மாரி உட்கார போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.